نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أنس بن مالك رضي الله تعالى عنه يقول لقد أنزل الله الآية التي حرم الله فيها الخمر وما بالمدينة شراب يشرب إلا من تمر وقال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்கள் பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் குடிபானங்கள் சம்பந்தமான பாடமாக இருக்கின்றது. மனிதனுக்கு காற்று, உணவு இது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த உணவு வஸ்துகளில் பார்க்கக்கூடிய சமயத்தில் திடப்பொருள், திரவப்பொருள் என்பதாக இரண்டாக சொல்லப்படும். திரவப்பொருளாக இருக்கக்கூடிய தண்ணீர் இது மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. இவனுடைய உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் இவனுடைய உடலுடைய ஆரோக்கியம், சத்து, பலம் அனைத்தையும் ஏற்றுவதற்கு திரவ பொருள்கள் அவசியமாக இருக்கின்றது. இந்த திரவ பொருள்களாக இருக்கக்கூடியதில் பழச்சாறுகளாக உண்ணக்கூடிய ஒன்று இருக்கின்றது. இது பல்வேறு விட்டமின்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த பழச்சாறுகளில் நேரடியாக எடுத்து நாம் உண்ணுவதன் மூலியமாக நமக்கு அது ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு போதைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை. நேரடியாக பேரித்தம்பழத்துடைய அரைக்கப்பட்டு அது சாறாக எடுக்கிறோம், லிக்விடாக எடுத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. இது போன்ற ஒவ்வொரு பழங்களையும் பார்க்கும் பொழுது திராட்சை இதுகளெல்லாம் நேரடியாக நாம் லிக்விடாக இருக்கும் பொழுது அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதன் மூலியமாக உடலுக்கு ஆரோக்கியங்களை ஏற்படுத்துகின்றது. அதே சமயத்தில் அதை ஊற வைக்கிறாங்க. அதை ஊற வைத்து உண்ணக்கூடிய சமயங்களில் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனை பற்றி எல்லாம் இந்த பாடங்களில் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் பேரித்தம்பழத்தையும் நன்கு கனியாத நிறம் மாறிய பேரித்த பழங்களையும் கலந்து ஊற வைக்க வேண்டாம் என்றும் பின்னர் அதை அருந்த வேண்டாம் என்றும் தடை விதித்தார்கள். மது தடை செய்யப்பட்ட நாளில் அவர்களுடைய பொதுவான மதுபானம் அதுவாகவே இருந்தது என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இன்னும் மதீனாவுடைய அன்றைய காலகட்டம் மது அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அல்லாஹ் மதுவை தடை செய்யும் வசனத்தை அருளிய போது மதீனாவில் கனிந்த பேரித்தங்கனிகளில் தயாரிக்கப்படும் மதுபானத்தை தவிர வேறெந்த மதுபானமும் இருக்கவில்லை அவங்கள்ட்ட. அவங்க என்ன நேரடியாக இந்த பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு நல்லா ஊற வச்சிருவாங்க. பழங்காய், செங்காய் இதுகள்லாம் போடப்பட்டு இவங்க ஊற வச்சிருவாங்க.
பல மாத கணக்கில் அது ஊறிக்கொண்டிருக்கும். பல மாத கணக்கில் ஊறிக்கிட்டு இருக்கும். அது எப்படி அப்படின்னா அந்த புளிச்சு நுரையாக மேலே மிதக்க ஆரம்பிக்கும். இந்த சமயங்களில் அதை எடுத்து அவங்க அருந்துவாங்க. இப்படிதான் அவர்களுடைய மதுவுடைய பானங்கள் என்பது இருந்துச்சு. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் இந்த ஆயத்துகள் வசனங்கள் வரும் பொழுது தடுத்தார்கள். இது கூடாது. எதையெல்லாம் குடிக்கின்றோமோ அருந்தக்கூடிய சமயங்களில் இஸ்லாமுடைய இந்த மதுவிலக்கு சட்டம் படிப்படியாகத்தான் கொண்டு வரப்பட்டது. மதுவில் மூழ்கி கிடந்த அக்காலத்து மக்கள் மதுவின் தீமைகளை அனுபவித்து உணர்ந்து அவர்கள் கைவிட வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு பல கட்டங்களில் இருந்து முழு மதுவிலக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கலாம். ஏன் அப்படின்னா உடனடியாக அவர்களை அதுல இருந்து நீங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு விளைவுகள் பக்க விளைவுகள் வந்திருந்து அல்லாஹ் தஆலா படிப்படியாக இருந்தான். சுக்காரா என்பதாக அல்லாஹ் சொல்றான். முதல்ல நீங்க மது அருந்திய போதையான சமயங்களில் தொழுகையில் மக்கள் நீங்கள் நெருங்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் முதல்ல தடை விதிச்சான். அப்படின்னா தண்ணி அடிச்சுட்டு நீங்க தொழுக வரக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அதற்கு பின்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சான், மொத்தத்திற்கு நீங்கள் தடையாக்கப்பட்டது. தொழுகைக்கு முன்னாடி இல்ல, தொழுகைக்கு பின்னாடி இல்ல, எப்பயுமே குடிக்க கூடாது. மது என்பது ஹராமாச்சு. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொன்னா எல்லா பாவத்திற்கும் தலையாய ஒரு குற்றம் எதுன்னா மதுதான். அதனால முழுமையாக நீங்கள் அதை குடிக்க கூடாது என்பது அல்லாஹ் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு மனிதர்களுக்கு கொண்டு வந்து தடை வைத்தான். மனிதனுக்குள்ள தனி தன்மையே சுயமரியாதை இவருடைய எல்லா விஷயத்தையும் அந்த மதுவாகின்றது இவனை விட்டு மழுங்கடிக்க விடுகின்றது. தாய்க்கும் தாரத்திற்கும் உடைய ஒரு வித்தியாசம் தெரியாத அளவிற்கு அனைவரையும் ஒரே போன்று இழிவாகும் அவர்களை மிகவும் தரை குறைவாகவும் பேசும் அளவிற்கும் செய்யும் அளவிற்கும் இது ஆக்கி விடுகின்றது. இவனுடைய சுயமரியாதை, பொருளாதாரம், இவனுடைய ஒழுக்க முறைகள் அனைத்தையும் சீரழிக்கக்கூடியதாக இந்த மது இருக்கின்றது என்பதை விளங்க வைத்து முழுமையாக இந்த தவறில் இருந்து நிவர்த்தி செய்யப்பட்டது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த மதுவுடைய போதைகளை என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் ஒருமுறை இந்த ஹதீதுகள் வருகின்றது. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறக்கூடிய ஹதீஸ், நீண்ட ஒரு ஹதீஸ். பத்ர் போரில் கிடைச்சதுடைய ரசூலுல்லாஹ் தனக்குரிய ஒரு வயதான ஒட்டகத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த பாகங்களிலிருந்து அவங்களுக்கு அந்த பங்குகள் பிரிந்ததே கனிமத்து பொருள்கள் அதனுடைய இதுல இருந்து ஒரு வயோதிகமான ஒரு ஒட்டகம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதையும் கொடுத்துட்டாங்க. யாருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. 5/5 ஒரு பங்கை வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. அது என்னன்னா அது ஒரு ஒட்டகம், 2 ஒட்டகங்கள் வயதான ஒட்டகங்கள் இருந்துச்சு. இந்த 2 ஒட்டகங்களையும் வச்சுட்டு இருந்து அப்ப திருமணம் முடிக்கப்படல. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்கிற பத்ருடைய போர்க்களத்துல அந்த சமயங்கள்லாம் ஹிஜ்ரி 2 இப்ப இந்த சமயத்தை இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பின்னால் திருமணம் முடிச்ச உடனே இவங்க வலிமாவுடைய விருந்திற்காக வேண்டி நாம் பணம் சேகரிக்கணும், இதை கொண்டு போய் இதன் மூலியமாக சில பொருள்களை வந்து வித்து கொண்டு வந்து நம்ம என்ன செய்யலாம், திருமணத்திற்காக வேண்டி தேவையான அந்த வலிமாவுடைய தேவைக்காக வேண்டி நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துல என்ன செய்யறாங்க, ஒரு வீட்டுடைய வாசல் முன்னாடி கட்டிடுறாங்க. யாருடைய வீட்டு வாசல் முன்னாடி?
ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டு வாசல் முன்னாடி கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்ட உடனே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண் என்ன செஞ்சிருது, அன்றைய இரவு மது அருந்தி விட்டு வந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து ஒரு கவிநடையில் பாட்டு படிக்கின்றார். யாது வகையுடைய பாடல்கள் அது. இந்த பாடல்கள் என்ன செய்யறாங்க, உன்னுடைய வீரத்திற்கும் தீரத்துக்கும் இந்த இது போல இருந்தா இந்த 2 ஒட்டகங்களை நீ அடித்து சாய்த்து விடுவாய் என்பதாக இந்த ஒரு பாட்டை படிச்ச உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கட்டி வைத்திருந்த அந்த ஒட்டகத்தின் பக்கம் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க, கோபத்துல எந்திரிக்கிறாங்க. அந்த பாடல்களுடைய உசுப்பேற்றப்பட்டதனுடைய ஒரு வேகத்தில் எழுகின்றார்கள். அருந்திருந்ததனுடைய மதுவனுடைய ஒரு தாக்கத்தினால் போய் நின்று அந்த ஒட்டகத்துடைய திமிழின் பக்கம் குத்தி அடிக்கிறாங்க. 2 திமிழையும் 2 ஒட்டகத்துடைய திமிழையும் இன்னும் அதனுடைய உடல்களையும் காயப்படுத்தி இழந்துறாங்க, முழுமையாக கொன்றாங்க. அலிரலியல்லாஹு தெரியல. 2வது வந்து பாக்குறாங்க, ஹம்சா ரலியல்லாஹு தஆலா இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி போய் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எந்திரிச்சு வர்றாங்க. இங்க வந்த உடனே பார்க்கும் பொழுது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏன் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து அந்த போதையின் காரணமாக அவங்க பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க, நீங்கள் எல்லாம் என் மூதாதியர்களின் அடிமைகள் தானே என்பதாக சொல்லிவிட்டு சொல்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஒன்னும் செய்யல, அப்படியே பார்த்துட்டு வந்துடுறாங்க. இவங்க போதையில் இருக்காங்க தெரிஞ்ச உடனே ரசமா வந்துடுறாங்க. அப்ப போதையின் காரணமாக எல்லாவற்றையும் தலைக்குறைவாக எண்ணும் அளவிற்கு புத்தியை மழுங்கடித்து விடுகின்றது, இவருடைய செயல்பாடுகளை நீக்கி விடுகின்றது என்பதைத்தான். அதனால் நான் முழுமையாக மது விலக்கு, மதில் இருந்து முழுமையாக இஸ்லாம் தடை செய்யப்பட்டு அதை விற்பதும், அதை வாங்குவதும், அதைக்காக வேண்டி ஊற்றி கொடுப்பதும், அவர்களுக்காக வேண்டி கம்பெனி கொடுப்பதும் எப்படி இருந்தாலும் சரி அதற்கு துணை போனால் அவர்களும் பாவிகளே என்பதுதான் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.